பணம் சார்ந்த உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களும் உங்களை பணம் சம்பாதிக்க விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அண்ட் என்னுடைய கையில் ஒரு கார்டை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கார்டு என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி உருவாகி இருக்கலாம். இதை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அண்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து தான் இதை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் ஏன் நம்மளால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியல அப்படிங்கிற கேள்வி உங்களில் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். இந்த கார்டு தான் அதற்கான தீர்வு. இந்த வீடியோ பதிவின் மூலமாக இந்த கார்டை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இதை நீங்கள் பயன்படுத்துறதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்கிற அனைத்து விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பாடுகளாக மாற்றி மாற்றம் காண முடியும். இப்போது பணம் சார்ந்த நம்பிக்கைகளை குறித்து நம்ம பேசும்போது நம்ம ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்கிறோம். த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய புக் டீச்சிங் சீரீஸ் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த பதிவின் மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி அப்படிங்கிற சீரீஸ் நம்ம பார்த்தோம். அதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறதுல அந்த டெக்னிக்ஸில் 2 விதங்கள் இருக்கிறது. ஒன்று எக்ஸ்ப்ரெஷன், இன்னொன்று மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுடைய மனநிலையை நீங்கள் சரியாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதற்கு மிக முக்கியமான ஒரு கருவி என்ன அப்படின்னா, உங்களுடைய மனநிலையை தொடர்ச்சியாக பக்குவப்படுத்தி கொண்டே செல்வது தான். அதை அறிவுபூர்வமாக நாம் அதை பக்குவப்படுத்தி கொண்டே செல்வது தான் இதற்கான சிறந்த தீர்வு. அதுதான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கறதன் மூலமாக பணம், செல்வம், வளம் சார்ந்த பலவிதமான கருத்துக்களை உங்களுடைய மனதில் இருந்து மாற்றப் போகிறோம். உங்களுடைய மனதில் பதிவேற்ற போகிறோம். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். தயாராக இருங்க. த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படிங்கிற இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் பழமையான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தின் மூலமாக, இந்த கருத்துக்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம தொடர் மாற்றங்களை நாம் ஏற்படுத்த போகிறோம். நீங்கள் அதற்கு தயாராக இருக்கணும். அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்டாக இந்த கார்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக இது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நாம் இந்த பகுதிகளை 3 பெரும் பகுதிகளாக நம்ம பிரிச்சிடலாம். இந்த தொடரை நம்ம எப்படி கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா, இது ஒரு 3 பார்ட்டாக நம்ம கொண்டுட்டு போகிறோம். முதல் பார்ட் என்ன அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷனுக்கான அடித்தளம், ஃபவுண்டேஷன், உங்களுடைய மனநிலையை தயார்படுத்துறது, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பல தேவையற்ற நம்பிக்கைகளை மாற்றும் விதமான கருத்துக்கள் இந்த பதிவின் மூலமாக தொடர்ச்சியாக வரப்போகுது. 2வது மேனிஃபெஸ்டேஷன் மெக்கானிக்ஸ், எப்படி ஒரு கிரியேஷன் ப்ராசஸ், அதாவது நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்றாக இணைந்து ஒரு படைப்பாளியாக நீங்கள் செயல்படுறீங்க. அந்த படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் எதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனும் கருத்தை 2வது பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 3வது பகுதியில் மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி, நீங்கள் ஒரு செல்வ வளம் மிக்க நபராக நீங்கள் மாறணும், அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகணும், மிகச்சிறந்த அனுபவங்களை பெறும் நபராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் இந்த 3வது பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நாம் இந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் சீரீஸை பிரிச்சிருக்கிற 3 முக்கியமான பெரும் பகுதிகள். இப்போது முதல் செக்ஷனுக்குள்ளே நம்ம போகலாம். மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஃபவுண்டேஷன், அடித்தளம். நீங்கள் செல்வ வளம் மிக்க நபராக நீங்கள் மாற வேண்டும் என்றால் முதலாவதாக உங்களுடைய மனம் அப்படிங்கிறதுல அந்த செல்வ வளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிவேற்றப்பட வேண்டி இருக்கிறது. இப்போது ஏற்கனவே நம்ம தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டில் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் திரு ஜிமேக் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு தொழில் முனைவோர் அவருடைய ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். நான் அந்த வீடியோவை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். அந்த கருத்தை முதலில் பார்த்துவிட்டு பாருங்கள், பின்பு நாம் தொடரலாம். பணக்காரனாகிறதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி, நீங்கள் மனசளவில் பணக்காரனாக இருக்கணும். நான் பெரிய பணக்காரன், எனக்கு இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ நல்ல சொந்தங்கள் இருக்குது, என்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குது, என்னுடைய கம்பெனி எப்படி இருக்குது, என்னுடைய கீழே ஒர்க் பண்ணுறவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு நீங்கள் கற்பனை பண்ணி நான் பெரியாள், மனசு செல்வந்தனாக இருக்கணும் சார். அப்போ தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பணக்காரனாகிறதுக்கு மனசு செல்வந்தனாக இருக்கணும். இதுதான் முக்கியம். இந்த ஒரு மனநிலை மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தும் போது மட்டுமே உங்களுக்குள்ள மிக முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். முதலில் நீங்கள் மனதளவில் செல்வந்தனாக வேண்டும். செல்வ செழிப்புக்கு எதிரான கருத்துக்கள் அது வேரோடு பிடுங்கி அகற்றப்பட்டு இருக்க வேண்டும்.
அது முதல்ல நீங்கள் எராடிகேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் செல்வ செழிப்பின் கருத்துக்களை நீங்கள் வந்து உள்ளே பதிய வச்சு நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்து நீங்கள் வாழ்க்கை முறை அதற்காக நீங்கள் அமைத்து கொள்ளும் போது அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்படுகிறது. அதை குறித்து தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட உங்களுடைய மைண்டை இந்த பதிவின் மூலமாக, இந்த புத்தகத்தின் மூலமாக, இந்த புக் டீச்சிங் மூலமாக பிரெயின் வாஷ் பண்ண போகிறோம். அதற்கு நீங்கள் அனுமதிக்கணும். நீங்கள் அனுமதித்தால் மட்டுமே இது வேலை செய்யும். அதுக்கு இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பின்னாடி நான் அதை பற்றி சொல்கிறேன். பட் இந்த கருத்துக்களை முதல்ல நீங்கள் அனுமதிக்கணும். அதற்கு பிறகு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வேலை செய்யும். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது, இந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏழ்மையாக இருப்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எப்படிப்பட்ட ஏழ்மை மீதான புகழ் வாய்ந்த வார்த்தைகள் இருந்தாலும் ஒருவரும் உண்மையான முழுமையான வாழ்க்கையை வாழ முடியாது அவர் பணக்காரராக இல்லை என்றால். இதை பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கும் பல பேர் வந்து நான் இந்த நிலையில் இருப்பது நல்லது தான், நான் தான் சிறந்த வாழ்க்கையை நான் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே அது உண்மைதானா என்கிற ஒரு கேள்வியை இந்த இடத்துல நம்ம வந்து கேட்டுக்கணும். ஏன்னா நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ஒன்று பார்த்தேன். அதில் வந்து என்னென்னா, ஒரு நபர் வந்து சொல்கிறாரு, ஏதோ ஒரு ஒரு இங்கிலீஷ் வீடியோ அது. அதில் வந்து ஒரு நபர் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. ரிச் பீப்புளுக்கு வந்து அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கும், ஆனால் ஹெல்த் இருக்காது. ஆனால் புவர் பீப்புள்கிட்ட வந்து ஹெல்த் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அது வந்து உண்மையா? 100% உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழ வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய முழுமையாக நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு பணம் மிக அவசியம். முதல்ல இந்த கருத்தை ஏற்றுக்கோங்க. இதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கருத்தை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத கருத்து. இதெல்லாம் நம்மளை நாம ஏமாற்றிக்கிற கருத்துக்கள். எனக்கு வந்து பணம் இல்லாமல் இருக்கிறது நல்லது, பணம் இல்லாமல் இருக்கிறவங்க நல்லவங்க, பணம் வச்சிருக்கிறவங்க கெட்டவங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்களை முதல்ல உங்களுடைய மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி அகற்றிவிட வேண்டும். ஏன் அப்படின்னா, இது வந்து உண்மை கிடையாது. நல்லவங்களாக இருக்கிறதுக்கும் கெட்டவங்களாக இருக்கிறதுக்கும், நல்லது செய்கிறதுக்கும் கெட்டது செய்கிறதுக்கும் பணம் இருக்கணும், பணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எந்த கோட்பாடுகளும் கிடையாது. இது உண்மை கிடையாது. பணம் இருந்தால் ஏன் இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து பணம் இருக்கிறவர்களை, பணம் இருந்து கெட்டது செய்கிறவங்களை வந்து இந்த உலகம் மிகப்பெரிய அளவில் தூற்றி பேசுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான காரணம் ஒன்று தான். பணம் அப்படிங்கிறது நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தி காமிக்கும். மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்த உதவி செய்யக்கூடிய கருவி தான் பணம். அப்போ ஒரு கெட்டவர்களிடத்தில் பணம் இருக்குது அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவில் கெட்டது செய்ய முடியும். இந்த ஒரே ஒரு விஷயத்தினால தான் பணம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் கெட்டவர்கள் அப்படின்னும் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் மோசமானது அப்படிங்கிற ஒரு கருத்து பரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பணம் வைத்து நாம் நல்லது செய்ய வேண்டும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ள அதிக அளவு பணம், செல்வந்தனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குங்க. நீங்கள் நல்லவங்க தானே, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற நபர் தானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செல்வ செழிப்பான ஒரு நிலையில் இருக்கும்போது உங்களால் அதை பரிபூரணமாக செய்ய முடியும், அரைகுறையாக இல்லை. அது மட்டும் கிடையாது, உங்களை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள முடியும், உங்களை நீங்கள் இன்னும் நன்றாக மேம்படுத்தி கொள்ள முடியும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா பணம் இல்லாமல் அது நடக்காது. கிரவுண்ட் ரியாலிட்டி. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. இதை பற்றி நான் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ரெண்டுமே வேணும். அருளும் வேணும், பொருளும் வேணும். பொருள் இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் நீங்கள் முழுமையான நபராக இருக்க முடியும். நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார். செல்வந்தனாக இருப்பது உங்கள் பிறப்புரிமை. இந்த புத்தகம் சொல்லுது. நீங்கள் எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் வேணாலும் பிறந்திருக்கலாம், நீங்கள் எந்த ஒரு நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் வந்து எதற்காக முதல்ல இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க,
நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ள நிறையா விஷயங்கள், விருப்பங்கள், உங்களை நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்கிற பலதரப்பட்ட விருப்பங்கள் இருக்கல்லவா, இதையெல்லாம் நீங்கள் செய்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் நீங்கள் பிறப்பெடுத்து இருக்கிறீர்கள். உங்களுடைய பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்யணும், தங்கு தடை இல்லாமல் அதை செய்யணும் அப்படின்னா பணம் வேணும். அப்போது நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது. அதற்கு ஒரு காரணம் இருக்குன்னா அதுக்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது. அந்த கருவி தான் பணம். அந்த கருவி தான் பணம். அது இருக்கணும், அதை நீங்கள் அடையணும். அது உங்களுடைய பிறப்புரிமை. அதாவது நீங்கள் பிறந்துட்டீங்க, அதுக்கு காரணம் இருக்குது, அதற்கான கருவி இருக்குது. அந்த கருவியை நீங்கள் அடைய வேண்டும், அது உங்களுடைய கடமை. அந்த கருவி உங்களுடையது. செல்வ செழிப்பு, வளம், பணம் என்கிற அந்த கருவிகளை நீங்கள் அடைய வேண்டும். அது உங்களுடையது, அது உங்களுடைய பிறப்புரிமை. இந்த உண்மையை, இந்த பேருண்மையை நீங்கள் முதல்ல உங்களுடைய மனதில் மனதார நம்ப வேண்டும். மனிதனுக்கு முழுமையாக வாழும் உரிமை இருக்கிறது, முழுமையாக. அதற்கு அவனுக்கு பொருட்களை பயன்படுத்தும் சுதந்திரம் தேவைப்படுகிறது. பலதரப்பட்ட விஷயங்களை மெட்டீரியலிஸ்டிக்காக நாம் பயன்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனாக நாம் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது மெட்டீரியலிஸ்டிக்காக பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். நம்ம முழுமையான வாழ்க்கையை வாழ்கிறது தான் இந்த உலகத்தில் வந்திருக்கோம். முழுமையாக வாழணும்னா இந்த உலகத்தில் பலதரப்பட்ட விஷயங்களை அக்சஸ் பண்ணணும். அதை அக்சஸ் பண்ணணும்னா அதற்கான சாவி தான் பணம். நீங்கள் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்திருக்கீங்க? ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்காகவா? கஷ்டத்தை அனுபவிப்பதற்காகவா? இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடத்தையோ ஒரு அனுபவத்தையோ கற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது உங்களை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் தான். இது ஒரு சீசன்ஸ் மாதிரி. மிகப்பெரிய வெயில் காலத்தில் அல்லது இலையுதிர் காலத்தில் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் அனைத்தும் கொட்டி போய்விடும். இது ஒரு சீசன். இது இப்படி தான் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள். ஆனால் இதுவே கடைசி வரைக்கும் தொடர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இன்னொரு சீசன் வரும், இன்னொரு மழைக்காலம் வரும். அதுக்கப்புறம் மிக செழிப்பான ஒரு மரமாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட இருந்த இலையெல்லாம் கொட்டி போச்சு, நான் இப்படியே இருக்கேன்னு வருத்தப்பட்டு புதிய இலைகள் முளைப்பதற்குள்ளாக இந்த வருத்தத்தின் காரணமாக முளைக்கிற இலையெல்லாம் அவங்களே கொட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த நிலைகள் நிறைய பேர் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில் இந்த போராட்டத்தை நடத்துறதுக்காக நீங்கள் இந்த உலகத்துக்கு வரவில்லை. நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்களுக்காக. எக்ஸ்பேண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பேண்ட்னா என்ன? நீங்கள் யாராக புறப்படுத்தீங்களோ அந்த நிலையிலிருந்து, நீங்கள் யாராக இருக்கீங்களோ அந்த நிலையிலிருந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகணும். நீங்கள் விரிவடைய வேண்டும். பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி எதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன் எபிக் லைஃப்பில். ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது நீங்கள் என்னவா இருக்கீங்களோ நீங்கள் மேலும் அதிகரிக்க செய்ய வேண்டும். நீங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகணும், நீங்கள் இன்னும் டெவலப் ஆகணும். அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஈர்ப்பு விதி. அதுக்கு நீங்கள் பயிற்சிகள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கருத்துக்களை உங்களுடைய மனதில் பதிய வைத்து கொண்டு உங்களுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டால் மட்டுமே போதுமானது. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட தொடங்கும். இது உண்மை, இது நிதர்சனமான உண்மை. இங்கே பெரிய போராட்டமே என்னென்னா, இந்த கருத்தை பதிய வைக்கிறது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற பழைய கருத்தை நம்மக்கிட்ட இருந்து ரிமூவ் பண்ண முடியல. எகெயின் இதற்கான தீர்வு என்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கார்டில் இருக்குது. இதை பற்றி நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்போது நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக இந்த உலகத்தில் புறப்படுத்திருக்கீங்க. அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்காக, மிகச்சிறந்த அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் பிறப்பெடுத்திருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மட்டும் கிடையாது, ஜஸ்ட் நான் ஒரு கன்சியூமராக எனக்கு எல்லாமே வேணும், நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எனக்கு நிறைய காசு பணம் எல்லாம் வேணும். எதுக்குன்னா நிறைய செலவு பண்ணுறதுக்கு, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு, லக்ஸுரியை அனுபவிக்கிறதுக்கு, அதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் சில விஷயங்களை கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுப்பதற்காக நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னா, நீங்கள் பெற்றுக்கொள்கிற விஷயங்களை விட அதிகப்படியான மதிப்பை நீங்கள் வெளியே கொடுப்பதற்கு உங்களை தயார்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, அனுபவிக்கிறீங்க. அந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, வெளிப்படுத்துகிறீங்க. நீங்கள் அது வெளிப்படுத்துதல் என்றால் என்ன? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் என்ன துறையில் இருக்கீங்களோ நீங்கள் மிகச்சிறப்பான விஷயங்களை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் அந்த துறையில் இருக்கிறீர்கள்.
இப்போ இந்த 3 விஷயம் வந்து முழுமை அடையணும். அப்போ தான் நம்மளால் இந்த வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து ருசித்து வாழ முடியும். என்ன அப்படின்னா எக்ஸ்பேண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ். நீங்கள் பெருசாகணும், வளரணும், வளர்ச்சி அடையணும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல அனுபவங்களை பெற வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளிக்கொணர வேண்டும், நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். இந்த முழுமைத்தன்மை என்பது இந்த 3 விஷயமும் ஒரு நபருக்குள்ளே நடக்கும்போது மட்டுமே அது நிகழும். இப்போது இதற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரி யார் அப்படின்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நம்பிக்கை. ஏழையாக இருப்பது, பணம் இல்லாமல் இருக்கிறது, நான் நேர்மையாக இருக்கேன், நான் வந்து என்னதான் கஷ்டப்பட்டாலும் நான் வந்து நேர்மையாக இருக்கேன். நீங்கள் நேர்மையாக தான் இருக்கணுங்க, அதுக்காக நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் நேர்மையாக இருங்க, ரொம்ப நல்லது, நீங்கள் நேர்மையாக தான் இருக்கணும். ஆனால் அதுக்காக நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த ஏழ்மை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு நல்ல குணம்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோன்னா ஏழையாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இது உண்மை கிடையாது அப்படின்னு முதல்ல நீங்கள் ஆழமாக என்னைக்கு நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் முழுமையான வாழ்க்கையை அனுபவிக்கவும் உணரவும் வெளிப்படுத்தவும் முடியும். இது நடக்காமல் அது நடக்காது. அப்போது உங்களுடைய செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனை உங்களை நீங்கள் வெளிப்படுத்தணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்போ தான் ஒரு மனித வாழ்க்கை முழுமையடையும்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அது நடக்க விடாமல் தடுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏழ்மை தான், பணம் இல்லாத நிலை தான், வறுமை தான். இதுதான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற முதல் எதிரி. உங்களுடைய முதல் வில்லன் யாருன்னா ஏழ்மை, வறுமை. நீங்கள் செல்வ செழிப்பான ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முழுமையான வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும், எனக்கு முழுமையான வளர்ச்சி வேண்டுமா அல்லது நான் குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஏழ்மை நிலை வேண்டுமா? பதில் உங்களுடையது. நீங்கள் முழுமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த பதில், இந்த ஏழ்மை எனக்கு வேண்டாம், செல்வ செழிப்பு தான் எனக்கு வேணும், எனக்கு தேவையில்லாத நம்பிக்கைகள் எனக்குள்ளே இருக்க வேண்டாம், எனக்கு தேவையான நம்பிக்கைகள் இருந்தால் போதும் என்கிற அந்த மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும். ஒருவனுக்கு தேவையான அளவுக்கு பணம் இல்லாமல் அவன் தன் முழு திறமையையும் ஆன்மீக வளர்ச்சியையும் அடைய முடியாது. ஆன்ம முன்னேற்றம், ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம். பெரும்பாலும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு துறவரம் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதுதான் ஒரு அறம், இதுதான் வந்து சரி, எல்லாவற்றையும் முற்றிலும் துறந்து விட வேண்டும், எதன் மேலும் நாம் பற்று வைத்து விடக்கூடாது அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியா, இதுதான் ஆன்ம முன்னேற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. இது ஒரு பார்ட், இது ஒரு பகுதி. இது ஒரு பகுதி. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய மரத்தினுடைய ஒரு கிளை தான் இந்த பகுதி. இது மட்டுமே முழுமையான ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு, நீங்கள் என்ன வாழ்க்கை முறையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எந்த அனுபவங்களை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இந்த 3 விஷயத்துக்கும் தேவையான அளவு பணம் இருக்குது அப்படின்னா உங்களால் நீங்கள் அடுத்த உயர்நிலைக்கு அடைய முடியும், ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியும். நம்ம இதுக்குள்ளேயே போராடிக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய பெரும்பாலான போராட்டங்கள் நம்முடைய புத்திசாலித்தனம், நம்முடைய புத்தி கூர்மை, நம்முடைய அறிவு, நம்மளுடைய அறிவுத்திறன், நம்முடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்க்குற அத்தனை விஷயங்களையுமே நம்ம இந்த வெறும் போராட்டத்திற்கே நம்ம செலவு செய்து கொண்டிருந்தால், நம்முடைய ஆற்றலை முழுவதையுமே இந்த போராட்டத்துக்கே நம்ம செலவு பண்ணி கொண்டிருந்தால் நம்ம என்னைக்கு செல்வ செழிப்பான நிலையை அடைவது? இந்த போராட்டம் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் தான். முதல்ல அதை தூக்கி போட்டுருங்க. இது ஒரு சரியான நம்பிக்கையோ சரியான எண்ணமோ, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணமோ, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தர்மமோ இது கிடையாது. செழிப்பு என்பது உங்களுடைய ஒரு கடமை. நீங்கள் செல்வ செழிப்பான ஒரு நிலையை அடையிறது, உங்களுக்கு தேவையான பணத்தை உருவாக்கிக்கிற அந்த நிலையை அடைவது உங்களுடைய ஒரு கடமை, உங்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளுடைய பெரும்பாலான ரெஸ்பான்சிபிலிட்டி எதற்கு ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுங்களா? நம்மளுடைய இந்த ஏழ்மையான இந்த வறுமையான நிலையை எப்படியாவது நாம் கடத்தி விட வேண்டுமே, இந்த வாழ்க்கையை எப்படியாவது ஓட்டி விட வேண்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி பெரும்பாலானவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவங்களுடைய பொறுப்புகள், அவங்களுடைய பலதரப்பட்ட விஷயங்களை இதுக்காகவே நம்ம செலவு செஞ்சு ஓஞ்சு போய்கிட்டு இருக்கிறோம்.
மாடாக உழைச்சி ஓட தேயரும்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயந்தான் அது. உண்மையாகவே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு பேராசையா, நான் எனக்கு வந்து நிறையா பணம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது நிறையா பேர் வந்து செல்ஃபிஷ் சுயநலவாதி, பணத்தாசை பிடித்தவன், பணத்தாசை பிடித்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லப்படும் போது உடனே நமக்குள்ள வேண்டாம், அப்போ இவங்க கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணுன்னா எனக்கு பணத்தாசை இல்லைன்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்காகவோ நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காகவோ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், உண்மையான நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நியாயமான பணத்தாசையை நாம் உதறி தள்ளி விடுகிறோம். அப்புறம் நமக்கு பண தேவை ஏற்படும் போது பணமே வா வா வான்னு நம்ம துரத்த ஆரம்பிக்கிறோம், தேட ஆரம்பிக்கிறோம். அது எப்படி கிடைக்கும்? அதை அலட்சியம் செய்துவிட்டு நம்ம உதறி தள்ளிவிட்டு எனக்கு வான்னு சொன்னால் எப்படி வரும்? இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களை ஒரு நபர் வந்து உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, நீங்கள் அவங்ககிட்ட போவீங்களா? நீங்கள் அவங்ககிட்ட பேச்சு கொடுப்பீங்களா? முகம் காட்டுவீர்களா முதல்ல? இல்லை. அப்போ எப்படி பணம் மட்டும் நான் வந்து அந்த உதறி தள்ளிக்கிட்டே இருப்பேன், எனக்கு பணம் வரணும், எனக்கு தேவை ஏற்படணும் அப்படின்னா எப்படி வரும்? சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, பணம் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு அடுத்தது அவங்க பணம் சம்பாதிக்க தான் போவாங்க, அவங்களுடைய தொழிலை பார்க்க தான் போவாங்க. எதுக்குங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? இதை நீங்கள் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பணம் வைத்திருந்தால் அது உங்களுக்கு சேவை செய்யும், அது உங்களுக்கு உதவி செய்யும். எதற்கு அப்படின்னா, உங்களுக்கும் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கும் உதவி செய்வதற்கு மிகப்பெரிய ஆகச்சிறந்த கருவி பணம் தான். அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது, நீங்கள் உதவி செய்யணும்னா எதை வச்சு செய்ய முடியும்? ஃபிசிக்கலாக செய்யலாம், நிறைய விதத்தில் உதவி செய்யலாம். ஆனால் பண தேவை என்று வரும்போது, இல்லைங்க நான் இன்னைக்கு இங்கே இந்த வேலை செஞ்சு கொடுக்குறேன், பணத்தேவையை அதை ஈடுபடுத்தி கொடுத்து விடுமா? இல்லை, பணத்தை வைத்து தான் நீங்கள் சரி கட்ட முடியும். அதனால தான் பணம் என்பது முக்கியம் என்கிற கருத்தை இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பணம் பெற விரும்புவது தவறல்ல, உண்மையில் அது உங்கள் கடமை. நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், பணத்தை நோக்கி நீங்கள் போகணும், பணத்தை உங்களுடைய முதன்மையான இலக்காக கொள்ள வேண்டும் என்பது அது வந்து தவறு கிடையாது. இதில் எந்த தவறும் கிடையாது, எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. யார் சொல்கிற பேச்சும் கேட்காதீங்க. எண்ட் ஆஃப் த டே நிறைய பேர் வந்து இந்த தேவையில்லாத புகழ், தேவையில்லாத கௌரவம், வரட்டு கௌரவம், அது இதுன்னெல்லாம் மைண்டுகளும் வச்சுக்கிறாங்க. இது உண்மை கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நான் எப்படி இருக்கேன், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது, உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் வந்து ரீசண்டாக வந்து ஒரு தொழில் முனைவோர்கிட்ட கேட்டேன், பேசிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் நிறையா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேங்க, எனக்கு வந்து பெஸ்ட்டு பிஸ்னஸ்மேன் அவார்டுக்கு வாங்கியிருக்கேங்க, இந்த மாதிரி நிறையா எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள் எல்லாம் நான் ஒரு மெம்பராக இருக்கேன், எனக்கு நல்ல எல்லாருமே நம்ம மதிக்கிறாங்க, ஆனால் எனக்கு பிஸ்னஸ் கரெக்டாக நடக்க மாட்டேங்குதுங்க, தொழில் சரியாக நடக்க மாட்டேங்குதுங்க, பண தட்டுப்பாடுகள் மிகப்பெரிய அளவில் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னார். நான் இந்த கருத்து தான் சொன்னேன். நண்பரே, எல்லாம் சரிங்க, அந்த அவார்டு அதெல்லாம் சரிங்க, பேர் புகழ் உங்களை போனால் உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் வந்து எவ்வளோ ஜம்முன்னு இருக்கீங்க, கார் வச்சுருக்கீங்க, அதை வச்சுருக்கீங்க, நல்ல வீட்டில் இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அப்படியேங்கப்பா உங்களுக்கு என்ன ஒரு குறை இல்லைங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அந்த புகழ்ச்சிகளை, அந்த பாராட்டுக்களை, அந்த அவார்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து என்றைக்கு மைண்டுக்குள்ளே ஏற்ற ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உண்மையான ரியாலிட்டியை நீங்கள் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து வேனிட்டி மெட்ரிக்ஸ், மாயையான ஒரு அளவுகோல். அந்த மாயையான அளவுகோலை நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேலைக்கு உதவாது, ஏட்டு சுரக்காய் மாதிரி கறிக்கு உதவாது. ஃபோனில் வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்க சாப்பிட்ற ஃபுட் பிளாகை வந்து பார்க்கலாம், ஆனால் அது உங்களுடைய பசியை ஆற்றாது. அந்த மாதிரி தான் இதுவும். அப்போது நீங்கள் வந்து பணம் பெற விரும்புகிறீங்கன்னா முதல் விஷயம், அதை நோக்கி போவது, பணத்தை இலக்காக நினைப்பது, பணம் சம்பாதிக்க வேண்டும் எனும் அந்த விஷயத்தை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுருக்கிறது தப்பு கிடையாது, சரின்னு முதல்ல நீங்கள் ஆழமாக உணர தொடங்க வேண்டும். இதை நீங்கள் நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும்.
இது உங்களுடைய கடமை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்ன, நான் ஒரு பெரிய ஒரு செல்வத்தை அடையணும், பணத்தை சம்பாதிக்கணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது இது சுயநலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சுயநலம் கிடையாது. இது இயற்கையானது. ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் அந்த மரத்தை நீங்கள் எப்போ பார்த்தா ரசிப்பீங்க, எப்போ பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும்? நல்லா காஞ்சு போய் ஒரு இலை கூட இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? பச்சை பசேல் என்று மிக அழகான ஆரோக்கியமான இலைகளை கொண்டிருந்தா, பூக்களை கொண்டிருந்தா, கனிகளை காய்களை கொண்டிருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த மாதிரி நிலையில் இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். அதே தான் உங்களுடைய வாழ்க்கையும். நீங்கள் அதுக்காக தான் பிறந்திருக்கீங்க, அதுக்காக தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நாம் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறது ஏதோ தப்பு போல் இருக்குது, சுயநலம் போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுயநலம் தவறானதா? சுயநலம் தவறு கிடையாதுங்க. சுயநலம் தவறு கிடையாது. மற்றவர்களை குறித்து நினைக்கிற ஒரு சுயநலவாதியாக இருந்துட்டீங்கன்னா தவறு கிடையாது. மற்றவர்களை குறித்தும் நினைக்கிற ஒரு சுயநலவாதியாக நீங்கள் இருந்து விட்டால் தவறு கிடையாது. அதுக்கு வேண்டி மீண்டும் சொல்கிறேன், அதுக்கு வேண்டி மற்றவர்கள் நம்மை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பயன்படுற கருவியாக இருந்தீங்கன்னா அது உங்கள் தப்பு. அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல வரல. சில பேர் உங்களை சோர்ஸாக பயன்படுத்திக்க நினைப்பாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். உதாரணத்துக்கு, உங்களால் ஒரு பணத்தை புரட்ட முடியும், ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது அதை செய்ய மாட்டீங்க, மற்றவர்களுக்குன்னா அதை செஞ்சுருவீங்க. மற்றவங்க அது உங்களை சோர்ஸாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் உண்மையாகவே விரிவடையாமல், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அதிகரிக்க செய்யாமல் இந்த விஷயம்லாம் பண்ணுறீங்கன்னா தப்பு. நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆனால் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நான் ரெண்டுமே தப்பு சரி நான் சொல்ல வரல. ரெண்டுமே முக்கியம். சரியான நபர்களுக்கு சரியான உதவி செய்ய வேண்டும், எல்லாருக்கும் அல்ல. அப்படி நீங்கள் சரியான நபருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் இன்னும் நல்லா பார்த்துக்கணும், உங்களை நீங்கள் இன்னும் நல்லா வச்சுக்கணும். அதுக்கு பணம் வேணும், கண்டிப்பாக பணம் வேண்டும். இந்த செல்வ வளத்தை நாம் விரும்புகிறது ஒரு பாவம் கிடையாது, இது ஒரு குற்றம் கிடையாது, இது இயற்கை. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை எனக்கு வேண்டும் என்று கேட்பது தவறு கிடையாது. இப்போ நாம் எப்படி சொல்கிறோம், மனிதனுடைய அடிப்படையான தேவை என்பது காற்று, தண்ணி, இருக்கக்கூடிய ஒரு இடம், சாப்பாடு, இதான் சொல்கிறோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியும். ஆனால் உயிர் வாழ்வது மட்டுமே மனித வாழ்க்கை அல்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் காரணமாக, ஏதோ ஒரு சர்வைவல் சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க அது அடிப்படை தேவையாக இருக்கலாம். ஆனால் அதை கொஞ்சம் கடந்துட்டிங்கன்னா அந்த நிலையிலேயே நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு எனக்கு நல்ல சூரிய வெளிச்சம் வேணும், எனக்கு நல்ல தண்ணி வேணும், எனக்கு நல்ல காற்று வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது தப்பா? அது பாவமா? அது கிடையாது. அது அதனுடைய கடமை, அதை சரியாக செய்கிறது. நாம தான் பலவிதமான கருத்துக்களை அதையும் இதையும் பண்ணி மைண்டுக்குள்ளே போட்டு உழப்பி எதையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இது முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பாவமோ ஒரு குற்றமோ கிடையாது. பணத்தை நாடுவது என்பது செழிப்பான வாழ்க்கையை நாடும் விருப்பமே. அது வாழும் சக்தியின் இயல்பு. எந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக வளமாக இருக்கும். சரியாக பயன்படுத்தினீங்கன்னா, சரியாக வளமிக்க யோசனைகளும் சிந்தனைகளும் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். ஆனால் இதுக்கெல்லாம் பேசிக்கான கருவி என்னதுங்க? பணம். அப்போது பணம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வளமிக்க வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கான ஒரு கருவி தான் அது. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த புத்தகம் சொல்கிற ஒரு முக்கியமான முதல் பாடம் என்ன அப்படின்னா, there is a science of getting rich. செல்வ செழிப்பை அடையிறதுக்குன்னு ஒரு அறிவியல் இருக்குங்கன்னு சொல்லுது. என்னது அறிவியல்னா என்ன? I'm not talking about modern science. நவீன விஞ்ஞானம், அந்த அறிவியல் கிடையாது. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறீங்க, இதை கற்றுக்கொள்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. இதன்படி நீங்கள் நடக்கிறீங்க, செயல்படுறீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். இதை தான் இது சயின்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க. இது ஒரு அறிவியல் மாதிரி தான். எப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு கணிதத்துக்கான ஒரு விடை கிடைக்கிறதோ, அதே போல் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் செல்வ செழிப்பு கிடைக்கும்பா. அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த புத்தகம் ஆழமாக வலியுறுத்துகிறது.
இப்போது அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி ஒவ்வொன்றா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த முதல் பதிவில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அடித்தளமிட்டு கொண்டு இருக்கிறோம், பேஸ்மெண்ட்டை உருவாக்கி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இங்கே அஸ்திபாரத்தை போட்டு கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ரேண்டமாக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பிரபஞ்சம் என்பது அதற்குன்னு ஒரு விதிமுறைகளை வகுத்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்குன்னு ஒரு எல்லையை வகுத்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஈர்ப்பு விதின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இயங்கணும் அப்படின்னா அவருக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை உருவாக்கி அந்த விதியை மீறாமல் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படிங்கிறது என்னென்னா, இது எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வைக்கிறது தான் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச். இதெல்லாம் புரிஞ்சு உங்களுடைய நிலையை நீங்கள் ஜஸ்ட் அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் கிடைத்து விடும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து. அதே காரணம் எப்போதும் அதே விளைவுகளையே தரும். லைக் காசஸ் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் லைக் எஃபெக்ட்ஸ். ஒரே மாதிரியான காரணங்கள், ஒரே மாதிரியாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற பிஹேவியர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு ஒரே மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நான் இந்த கார்டு ஆரம்பத்துலேருந்து நான் நிறையா தடவை காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி என்ன தான் இந்த கார்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாயிண்ட்டுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த கார்டில் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, யூடியூப்பில் நிறைய கோர்சஸ் அட்டன் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் செய்வதில்லை. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பிஹேவியர்னால் நம்ம ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறோம், ஒரே மாதிரி தான் நடத்துகிறோம், ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம், சிரிக்கிறோம், போயிடுறோம். ஒரு எஜுகேஷன் வீடியோவை நம்ம என்ன தான் செய்கிறோம்? பார்க்குறோம், சிந்திக்கிறோம், போயிடுறோம். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா அப்படின்னா மாற்றம் இல்லை. இதுக்கு மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கான தீர்வு தான் இந்த கார்டு. இதை எப்படி நம்ம செயல்முறைப்படுத்துவது? வேறு விதமான விளைவுகள், வேறு விதமான காரணங்கள், வேறு விதமான விளைவுகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். வேறு விதமான காசஸ், வேறு விதமான ரிசல்ட்டை உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ உங்களுக்கு தேவை என்ன? இந்த வீடியோவெல்லாம் ஏன் பார்க்குறீங்க? எதற்காக இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரே ஒரு காரணம் தான், எனக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் அதை மாற்றணும். இதுக்கு நான் என்ன செய்கிறது? 2 விஷயம் செய்யணும். முதல் விஷயம், இந்த கருத்துக்களை முழுமையாக புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி நான் சொல்கிறேன். இஃப் கெட்டிங் ரிச் இஸ் த ரிசல்ட் ஆஃப் டூயிங் திங்ஸ் இன் அ செர்டன் வே அண்ட் அ லைக் காசஸ் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் லைக் எஃபெக்ட்ஸ், then any man or woman who can do things in that way can become rich. ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒரே மாதிரியான விளைவு நடந்துக்கிட்டே இருக்குது. செல்வ செழிப்புக்குன்னு ஒரு மனநிலை இருக்குது, அதற்குன்னு ஒரு புரிதல் இருக்குது, அதற்குன்னு ஒரு குணம் இருக்குது, அதற்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அதற்குன்னு செயல்பாடுகள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் அதை அடைய முடியும். செல்வ செழிப்பை அடைய முடியும். உங்களால் அதை உருவாக்க முடியும். எப்படிங்க என்னால் உருவாக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, அதை உருவாக்கக்கூடிய நபராக நீங்கள் உருமாறுவீர்கள். அப்படி தான் முடியும். இப்போ இருக்கிற உங்களால் அது முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மாற வேண்டும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க வேண்டும் உங்களுக்குள்ள. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கான 2 முக்கியமான முயற்சிகளில் முதல் முயற்சி இது. இன்னொரு முயற்சியை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த பகுதியினுடைய கடைசி ஸ்லைடில் இருக்கிறோம். இதற்கு பிறகு நான் உங்களுக்கு இந்த கார்டை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ரிவீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதை நீங்கள் அதிகமாக ஆழமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இதனுடைய சக்தியை நாம் இன்னும் பெரும்பாலானவர்கள் உணராமல் இருக்கிறோம். என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் மனதிலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயமும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மைண்ட் அப்படிங்கிற மிகப்பெரிய சக்தி தான் உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட் எங்கே இருக்குங்க? உங்களை சுற்றி இருக்கிற சூழல் இல்லையா? இல்லை, உங்களுடைய மனதிற்குள்ளாக இருக்கிறது. அது அங்கே தான் ப்ளூ பிரிண்ட், அங்கேருந்து தான் உருவாகுது. அப்போது நம்மளுடைய எண்ணத்தினால எல்லா விஷயங்களையும் உருவாக்குறோம். எண்ணம் என்பது என்ன? எண்ணம் என்பது நாம் ஆசைப்படுற விஷயம் கிடையாது. நமக்கு ஆசை வரும்போது ஆசைப்படுற விஷயம் அது கிடையாது.
எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களே, நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது, நான் விரும்புகிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் கேட்குற விஷயங்கள் எல்லாம் ஏன் எனக்கு பிரபஞ்சம் கொடுக்க மாட்டேங்குது, அது வந்து எண்ணம் கிடையாது, நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் இயல்பாக இருக்கும்போது உங்களுக்குள் எது உருவாகிறதோ அதுதான் எண்ணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எண்ணம் வேறு, நீங்கள் ஆசைப்படுற விஷயம், கேட்குற விஷயம் வேறு. தாட்னா என்னென்னா, தானாக உங்களுக்குள்ளே வர்ற விஷயந்தான் தாட். இதோட குவாலிட்டி எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களுடைய லைஃப் இருக்கும். அப்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்க, பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கேட்கும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்க, மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்க. அது பண்ணாமல் இருக்கிறப்ப எப்படிங்க இருக்கீங்க? அதுதான் உங்களுடைய எண்ணம். அப்போ உருவாகக்கூடிய விஷயங்கள் தான் எண்ணம். அதுதான் உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உண்மையை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதை மாற்றுவதற்கு தான் நீங்கள் பல விஷயங்களை எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய மாபெரும் சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கூட்டு மனதிற்கு ஒரு சக்தி இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவங்க அதை எதவா நம்புகிறாங்களோ அந்த விஷயம் நடக்கும். இதை நான் ரொம்ப டீப்பாக சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நிறைய காரணங்கள் இருக்கிறது. சில டாபிக்ஸை நான் டச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். ஆனால் இந்த 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 ஒரு இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தியாக இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். பல மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம், அதை எப்படி அவர்கள் நம்புகிறார்களோ, எப்படி அதை பார்க்கிறார்களோ, அது அப்படியாக அவர்களுக்கு செயல்படுகிறது. இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, ஒரு சீக்ரெட்டுன்னு சொல்லலாம், ஒரு மாபெரும் சக்தின்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் இப்படி தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த விஷயத்தை வச்சு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதே அளவு சக்தி உங்களுடைய தனி மனித மனதிற்கும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை பற்றி நீங்கள் எப்படி நம்புறீங்களோ, அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எப்படியாக நம்புகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது, கஷ்டப்படும் போது எழுகிறதோ உருவாகிறதோ, அது உங்கள் வாழ்க்கையில் உருப்பெற்று கொண்டு இருக்கிறது, மேனிஃபெஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறது. ஸோ நம்ம கேட்குற விஷயம் இல்லை, விஷயம் அங்கே கிடையாது. நம்ம ஆசைப்படுற விஷயம் கிடையாது. பிரபஞ்சமே எனக்கு பணம் கொடு, எனக்கு இவ்வளோ காசு கொடு. நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட் எல்லாம் போடுவாங்க, பிரபஞ்சம் எனக்கு இத்தனை கோடி பணத்தை கொடுத்து விட்டது, நன்றி 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 அப்படிலாம் போடுவாங்க. அப்படிலாம் தயவு செய்து போடாதீங்க. தயவு செய்து அப்படியெல்லாம் போடாதீங்க. உண்மையாக அதற்காக நீங்கள் செயல்படுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டால் கிடச்சிரும், நம்புனா நடந்துரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் கேட்கும் போதும் நம்பும் போதும் நீங்கள் வேறு நபராக இருக்கீங்க. இந்த ஒரு படத்தில் வடிவேலு அந்த படத்து பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐ திங்க் படத்து பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு காமெடி படம், அது பழைய படம். அந்த படத்தில் என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஆட்டோ டிரைவராக இருப்பார். காலையில் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த மியூசிக்கெல்லாம் பேக்ரவுண்டில் ஓடும், பயங்கரமாக இருக்கும். அது தீப ஆராத்தனை எல்லாம் காமிச்சு காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு போவார். சாயந்தரம் வரும்போது சரக்கு அடிச்சுட்டு போட்டு அவங்கள சாத்துன்னு சாத்துவார். கேட்டால் அது வேற வாய், இது நார வாய் அப்படிம்பாரு. பார்த்தீங்களா? அதே தான் இங்கேயும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது, கேட்கும்போது நல்லா தான் இருக்கீங்க. அது வேற ஆள், இது வேற ஆள். இந்த ஆள் தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு காரணம், அந்த ஆள் கிடையாது. ஒன்று அந்த நபர் இந்த நபராக மாறணும், இல்லை இந்த நபருக்குள்ளே உண்மையான வேறு சிந்தனைகள் இருக்கணும், வேறு எண்ணங்கள் இருக்கணும், டாமினன்ட் தாட்ஸ் இருக்கணும். அது இல்லாமல் காலையில் மட்டும் அப்படி இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. வடிவேல் மாதிரி. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கப்புறம் நாம் தொடர்ச்சியாக உங்களுடைய மனதை, உங்கள் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய பல கருத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். தயவு செய்து இதற்கு அனுமதியுங்கள். தயவு செய்து இந்த கருத்துக்களை திரும்ப திரும்ப கேளுங்கள், லிசன் பண்ணுங்கள், கேளுங்க. இந்த வீடியோவை விட்டுருங்க, இதை கேட்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த பதிவுகளை தொடர்ச்சியாக ப்ளே பண்ணுங்கள். இதற்கு நான் இன்னும் சில முயற்சிகள் எடுக்கிறேன். இந்த கருத்துக்களை உங்களுடைய மனதில் பதிவேற்றுவதற்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறேன். அதனுடைய முதல் ஸ்டெப்பு தான், 2வது ஸ்டெப்பு தான் இது. என்னென்னா, நான்
இந்த கார்டை நான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு PDF ஒர்க் ஷீட். இந்த ஒர்க் ஷீட்டில் சில கேள்விகள் இருக்கும், இந்த புத்தகத்தில் நாம் பார்த்த கருத்துக்களும் இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட்டெல்லாம் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நோட்டில் இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு நோட்டு போட்டுருங்க. அது தனியாக கூட போட வேண்டாம், ஏற்கனவே நீங்கள் இதற்காக ஸ்பெஷலாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எழுதுகிற ஒரு நோட்டாக இருக்கட்டும். அந்த நோட்டில் இந்த கேள்விகள் எல்லாம் எழுதி அதற்கு கீழே என்னென்ன பதில்கள் கேட்கப்படுகிறதோ அந்த பதில்களை எல்லாம் தயவு செய்து எழுதுங்கள். இந்த விஷயம் வந்து ஒவ்வொரு பதிவிலையும், இந்த PDF ஒர்க் ஷீட் வந்து ஒவ்வொரு பதிவிலையும் வரும் உங்களுக்கு. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பார்க்குறாங்க, கேட்குறாங்க, சில பேர் நோட்ஸ் எடுப்பாங்க, மூடி வச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இதில் எந்த யூஸும் கிடையாது. ஒரே பிஹேவியரை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரே விளைவு தான் நடந்து கொண்டு இருக்கும். இப்போ நம்ம அதை மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்? நீங்கள் உங்களுக்குள்ள சில கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். அந்த கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை வெளியே எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரியான கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு பொது விஷயத்தை உருவாக்கக்கூடிய கேள்விகள், இது எல்லாமே இந்த ஒர்க் ஷீட்ஸில் இனிமேல் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு பதிவின் மூலமாக நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை பயன்படுத்த போகிறீங்க. இந்த ஒர்க் ஷீட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் நம்ம எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பராக இருக்கணும். ஏற்கனவே நம்ம எபிக் லைஃப் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 குரூப் வச்சுருக்கோம். அந்த 16 குரூப்பில் இந்த PDF டாக்குமெண்ட் அனுப்பப்படும். we have a டெலிகிராம் குரூப். அந்த டெலிகிராம் குரூப்பில் இதுக்கு தனி செக்ஷன் உருவாக்கப்பட்டு அப்லோட் பண்ணப்படும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். இதை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து இதுதான். இப்போ இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க, ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க விட்டுருங்க. நிறைய பேர் ஹாய்னு நிறைய டெய்லி மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை நீங்கள் மெசேஜ் அனுப்புனா தான் உங்களுக்கு குரூப்போட லிங்க் வரும். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஹாய்னு அனுப்புங்க. இந்த கால் பண்ணுறது 2-3 மெசேஜ் டக்குன்னு அனுப்புனீங்கன்னா என்னோடய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வராது. இது ஆட்டோமேட்டிக்காக வருது. ஒரு தடவை மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை வரும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு ஹாய் அப்படின்னு செய்தி மட்டும் அனுப்புங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சில பயிற்சிகள் இதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு 45 நாள் பயிற்சி கொடுக்கப்படும். இதற்கு பிறகு இந்த PDF ஏற்கனவே நம்ம குரூப்பில் இருக்குங்க அப்படின்னா, இந்த PDF டாக்குமெண்ட்டை எங்கே நான் டவுன்லோட் பண்ணலான்னா உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன். இல்லை நாங்கள் உடனடியாக எனக்கு இந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதற்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு உங்களுடைய சில டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அந்த பதிவை வந்து PDF வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, நீங்கள் குரூப்பில் மெம்பராக இருந்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அங்கே வந்துடும். மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தும் போது மட்டுமே நீங்கள் இத்தனை நாள் என்ன பிஹேவியரில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ, என்ன விஷயங்களை தொடர்ச்சியாக எல்லா வீடியோவுக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதை உடைப்பீங்க. இந்த PDF வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன கருத்தை பற்றி நீங்கள் உங்களுக்குள்ள சிந்தனை உருவாக்கணும், எதை வெளியே கொண்டு வரணும், எதை உங்களுக்கு புரிய வைக்கணும், எதை உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வைக்கணுங்கிற அந்த கேள்வியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன் 2மே இருக்கும் இந்த ஒரே PDFல. ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. தொடர்ச்சியாக பயணிப்போம். அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். பிரபஞ்ச பேராற்றல் நம்மை வழி நடத்துவதாக. நன்றி.